கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது என தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த விவரங்களை பகிரலாம். திருவண்ணாமலை நித்யானந்த பீடத்தை சார்ந்த நித்யானந்தா என்ற ராஜசேகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு அமர்வு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல நான் பக்தராக ஆதீன மடத்திற்குள் நுழைய தடை விதிக்க கூடாதுன்னு, தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட வேண்டும்னு மேல்முறையீட்டு மனுவில் கூறியிருந்தாருங்க. இந்த மனுவானது இந்த நீதிபதிகள் முரளிதரன் மற்றும் கிருஷ்ணவேணி அமர்வுக்கு முன்பு கடந்த பல வருடங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை ஆதீன மடத்துக்குள்ள நித்யானந்த நுழைய தனி நீதிபதி விதித்த தடை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏற்கனவே ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த மனு இன்னைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா அவரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகளுக்கு என்ன கேட்டாங்கன்னா, மனுதாரர்கள் எங்க இருக்கிறாரு, கைலாசா எங்க இருக்கு, அங்க எப்படி செல்வது, நீங்கள் சென்று உள்ளீர்களா, பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவைகள் உண்டா என பல்வேறு கேள்விகளை இவரை நோக்கி எழுப்புறாங்க, சீடர்கள் நோக்கி. அப்போது சீடர்கள் அர்ச்சனா அப்படிங்கிறவர் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்க யுஎஸ்கேங்கிற தனி நாட்டுல இருக்கிறாரு, ஐநா சபையில இதுக்கு அங்கீகாரம் உள்ளதுன்னு எங்கள் சார்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதிக்க வேண்டும்னு கூறினாரு. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் வழக்கறிஞர்களை மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சு தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.